ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தாமரைப்பூ குளத்தில எவ்வளோ ஹைட்ல பூக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த குளத்தில தண்ணி அதிகமா இருந்ததுன்னா, மேலே ஏறி பூக்கும். தண்ணி குறைஞ்சதுன்னா, தண்ணி மட்டத்தில பூக்கும். இத ஏன் நான் இங்க சொல்றேன்னா, திருவள்ளுவர் என்ன சொல்றார்ன்னா, "வெள்ளத்து அணையுது மலர் நீட்டம், மாந்தத்தம் உள்ளத்து அணையது உயர்வுன்னு" சொல்றார். அப்போ நீங்க யாரா இருந்தாலும், உங்க மனோநிலை தகுந்த மாரி தான் உங்க வாழ்க்கை அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் பெக்கர் இருக்காங்க. அவனுக்கு மனசு இருக்கு. அவனும் மனுஷன் தான். அவனோட மனோநிலைக்கு ஏத்த மாரி அவன் வாழ்க்கை அமையுது. லேபர் இருக்காங்க, ஆஃபீஸ் கிளர்க் இருக்காங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காங்க, மிகப்பெரிய மல்டி மில்லியனர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரே மனுஷன் தான். பட் அவங்களோட மனோநிலை, அவங்க மன வளர்ச்சிக்கு ஏத்த மாரி அவங்க வாழ்க்கை ரொம்ப வளமா அமையிறது, மாற்றம் வருது. அப்போ நீங்க உங்க மனோநிலைய சேஞ்ச் பண்ணீங்கன்னா, படிப்படியா, படிப்படியா நீங்க மேல போயி, அதே போல மிகப்பெரிய சாதனை அடையலாம். அது எப்படி அடையிறதுன்னா, உங்களோட லேர்னிங், உங்களோட அசோசியேஷன் அத பொறுத்து உங்களோட வளமான வாழ்க்கை அமையும். சக்சஸ் பீப்பிள் கூட இருந்து என்ன செய்றாங்களோ, அது நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு அந்த வளமான வாழ்க்கை அமையும். அதுக்கு உங்க மைண்டு என்லார்ஜ் ஆகணும். இத சரியா தெரிஞ்சுக்கிட்டு, புரிஞ்சுகிட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, உங்க வாழ்க்கை மிகப்பெரிய வளமான வாழ்க்கையா மாறும். ஆல் த பெஸ்ட். பாய்.